நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. நாவினுக்குகந்த நாமம் நம சிவாயவே. காமனை அழிக்கும் நாமம் நம சிவாயவே. காலனை உதைத்த நாமம் நம சிவாயவே. வாழும் வழி காட்டும் நாமம் நம சிவாயவே. பாழும் வழி ஓட்டும் நாமம் நம சிவாயவே. நமச்சிவாய நம சிவாய நம சிவாயவே. துன்பத்தை போக்கும் நாமம் நம சிவாயவே. இன்பக்கரை சேர்க்கும் நாமம் நம சிவாயவே. அறநெறியை காட்டும் நாமம் நம சிவா. ஹரி ஓம். ஜெய் சீதாராம். ராதே கிருஷ்ணா. அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவரும் எனது தெய்வீக பயணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்புடன் வரவேற்கின்றேன். பாடல் பெற்ற காவிரி தென்கரை ஸ்தலங்கள் வரிசையில் 55வது தலமாக இருப்பது அம்பர் மாகாணம். திருமண தடை நீக்கும் பல பாடல் பெற்ற சிவஸ்தலங்களை பற்றி நாம் இந்த தொடரில் பார்த்திருக்கின்றோம். அவ்வகையில் அம்பர் மாகாணம் ஒரு திருமண தடை நீக்கும் தலமாக சிறப்பு பெற்று வழங்குகின்றது. இங்குள்ள இறைவனின் பெயர் மாகாளநாதர் காளகண்டேஸ்வரர். இறைவியின் பெயர் பக்ஷயாம்பிகை ராஜமாதங்கி. இந்த தலத்துக்கு திருஞான சம்பந்தன் 3 பதிகங்கள் உள்ளன. மயிலாடுதுறை திருவாரூர் மார்க்கத்தில் மயிலாடுதுறையிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூந்தோட்டம் என்ற ஊரின் அருகே அரசலாற்றின் கரையில் இந்த ஸ்தலம் அமைந்திருக்கின்றது. பேரளம் என்ற ஊரிலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இந்த தலம் அமைந்திருக்கின்றது. அம்பர் பெருந்திருக்கோவில் என்று மற்றொரு பாடல் பெற்ற ஸ்தலம் மாகாளநாதர் கோயிலுக்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்றது. இவ்வாலயம் தினமும் காலை 7 மணி முதல் பகல் 12 முறையிலும் மாலை 5 மணி முதல் இரவு 8 மணி வரை திறந்திருக்கும். மாகாளம் என்ற பெயர் பெற்ற சிவஸ்தலங்கள் இந்தியாவில் 3 இடங்களில் இருக்கின்றன. அவை வட இந்தியாவில் உள்ள உஜ்ஜயினி மாகாளம், தொண்டை நாட்டு தலமான இரும்பை மாகாளம் மற்றும் காவிரி தென்கரை தலங்களில் உண்டான அம்பர் மாகாளம் என்ற ஸ்தலமாகும். மதங்க மகரிஷி தனக்கு புத்திரப்பேறு வேண்டி இந்த இறைவனை நீண்ட காலம் வழிபட்டார். இறைவன் திருளால் பிறந்த பெண் குழந்தைக்கு ராஜமாதாங்கி என்று பெயரிட்டு வளர்த்து வந்தார். உரிய பருவம் வந்ததும் இவ்வாலயத்தில் உள்ள இறைவருக்கு அவளை மணமுடித்து வைத்தார். திருமண கோலத்தில் வீட்டிருக்கும் போது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று பார்வதியிடம் இறைவன் கேட்கிறார். அதற்கு பார்வதி, இந்த தலம் நம் இருவரையும் வழிபடும் திருமணமாகாத ஆண் பெண் இருவாளருக்கும் திருமணம் விரைவில் நடைபெற அருள் செய்ய வேண்டும் என்று வரம் கேட்டு பெற்றார். எனவே நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவள் இந்த தலம் சிவப்பு அரளிப்பு மாலைகள் 2 தொடுத்து அதை இறைவிக்கு சார்த்தி 5 வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வழிபட்டு பின்பு ஒரு மாலையை பெற்று கழுத்தில் அணிந்து கொண்டால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்பது இந்த ஆலயத்தின் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. 63 நாயன்மார்களில் ஒருவரான சோமாசிமார நாயனார் நடத்திய யாகத்துக்கு இறைவனும் இறையும் நேரில் வந்த தலம் இதுவாகும். சோமாசியார் தான் நடத்தும் யாகத்துக்கு இறைவனை அழைத்து வரும்படி சுந்தரரிடம் வேண்டினார். சுந்தரரும் அதற்கு சம்மதித்து இறைவனிடம் வேண்ட இறைவனும் வைகாசி மாதம் ஆயுள் நட்சத்திரத்தில் நடக்கும் யாகத்துக்கு வருவதாக வாக்களித்தார். இறைவனை நேரடியாக வருவதால் நாட்டில் பல பகுதியில் இருந்தும் வேத விற்பனர்கள், முனிவர்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள் சூழ யாகம் சிறப்பாக நடந்தது. சோமாசி மாரநாயனார் விரும்பியபடி அவர் நடத்திய சோம யாகத்துக்கும் இறைவன் பறையனூரில் நேரில் எழுந்தள்ளினார். 4 வேதங்களையும் 4 நாய்களை பிடித்துக் கொண்டு தம்பட்டம், மதுக்கூடம், மாட்டிறைச்சி ஆகியவற்றை சுமந்து கொண்டு அவர் வருவதை பார்த்த அந்தனர்கள் பறையன் வந்ததால் யாகம் கெட்டுவிட்டது என்று கூறி ஓடிவிடுகின்றார்கள். தந்தைதான் இவ்வாறு வருகிறார் என்பதை சோமாசி மாரநாயனருக்கு விநாயகர் குறிப்பாக உணர்த்தி அச்சத்தை போக்கினார். ஆகையால் வந்திருப்பது இறைவன் என்று தெரிந்து கொண்ட சோமாசி மாரநாயனார் தனது மனைவியுடன் பறையர் தம்பதிகளை எதிர்கொண்டு வரவேற்று ஆயுர்வாகம் கொடுக்கின்றார். இறைவனும் தனது பறையனூரை கலந்து ரிஷபவாகனத்தில் சோமாசி மாரநாயனாருக்கு அவர் மனைவிக்கும் காட்சி கொடுத்து அருளினார். மறுநாள் மகனாளில் அவரை கண்டு பயந்து யாகத்திலிருந்து ஓடிகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து அருளினார். சோமாசி மாரநாயனாருக்கு இறைவன் வந்திருப்பதை குறிப்பாக உணர்த்திய அவ்விநாயகரை அச்சந்தீர்த்த விநாயகர் என்று இங்கே அழைக்கின்றார்கள். வைகாசி ஆயில நட்சத்திரத்தில் சோமயாக பெருவிழா நடைபெறுகிறது. இந்த விழாவில் காலில் செருப்பு, கையில் மத்தளம், அருகில் மதுக்கடம் வேண்டிய பார்வதி சிவன் அருள்பாலிப்பது சிறப்பு. திருவாரூரிலிருந்து தியாகராஜர் விழாவுக்கு எழுந்தொழுதால் அன்றைய தினம் திருவாரூரில் தியாகராஜருக்கு அபிஷேக ஆராதனைகள் கிடையாது. புலத்தியர் மரபில் வந்த சம்சாரசீலன் என்பவரிடம் தேவேந்திரன் தோற்று இந்த தலை இறைவனிடம் அடைக்கலம் அடைந்தான். சுவாமி பைரவ திருக்கோலம் தாங்கி சம்சாரசீலனை கொன்று சட்டைநாதராக எழுந்துள்ள தேவேந்திரனை மீண்டும் அமராவதிக்கு அதிபதியாக்கிறார். ஆனால் இந்த தலத்துக்கு இந்திரபுரி என்ற பெயரும் ஏற்பட்டது. சட்டைநாதருக்கு தலத்தில் தனிச்சந்ததி இருக்கின்றது. மன்வனன் தேவர்கள் ஏவப்பட்டு இஸ்லாமிய முனிவரின் தவத்தை குலைக்க அவர் மீது மலக்கணைகளை தொடுத்தான். அதனால் சினம் கொண்ட முறை இந்திரனை சபிக்க அவர் மாகாளநாதரை வழிபட்டு சாப நீக்கப்பட்டான். அதன் காரணமாக இத்தலம் ஆரபுரி என்றும் அழைக்கப்படுகின்றது. வாருங்கள் நண்பர்களே, இத்தகைய சிறப்புகள் பல நிறைந்த இந்த திருக்கோளை தாங்களும் தரிசிப்பீர்கள் என்று நம்புகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே அரரமாதேவான். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. படியுளார் விடையினர் பாய்புலி தோழினர் பாவநாசரு
பொடிகொள் மாமேனியர் போதமாபடையினர் ஊனநூலர் விடையினர் பாய்புலி தோழினர் பாவநாசரு பொடிகொள் மாமேனியர் போதமார்படையினர் ஊனநூலர் கடிகொள் மாமலரிடும் அடியினர் பிடிநடை மங்கையோடும் கடிகொள் மாமலரிடும் அடியினர் பிடிநடை மங்கையோடும் அடிகளார் அருள் புரில் திருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே அடிகளார் அருள் புரில் திருப்பிடம் அம்பர் மாகாளம் தானே செம்பொன் மாமணி கொழில்தெழுதிரை வருபுனல் அரிதில் சூழ்ந்த செம்பொன் மாமணி கொழில்தெழுதிரை வருபுனல் அரிதில் சூழ்ந்த அம்பர் மாகாளமே கோயிலானங்கினோடிருந்த கோனை அம்பர் மாகாளமே கோயிலானங்கொடி இருந்த கோனை கம்பினா நெடுமதில் காழியுள் ஞான சம்பந்தல் சொன்ன கம்பினா நெடுமதில் காழியுள் ஞான சம்பந்தல் சொன்ன நம்பினாள் மொழிபவர் இல்லையாமினை நலம் பெறுவர் தாமே நம்பினாள் மொழிபவர் இல்லையாவினை நலம் பெறுவர் தாமே திருச்சிற்றம்பலம். जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 गान विनोदिनी कामाक्षी गान विनोदिनी कामाक्षी कमल तिरुपदमे पणिंदेन अनुदिनमे वरमरुळुम जननी 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 जगत्कारणि पूरणि नारणिये जननी 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 பாடி பாடி உந்தன் பாதம் பணிந்து வந்தேன் பார்வதியே பரமேஸ்வரியே கோடி கோடி துன்பம் ஓடி மறையுமே உன் அருள் பார்வையிலே கடைகள் பாராயோ கருணை பொழிவாயோ கடைகள் பாராயோ கருணை பொழிவாயோ பாடலீசன் பிரிய நாயகியே அடைகலம் அடைந்தேன் ஆதரி தருளும் ஜனனி 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 ஜகத்காரணி பூரணி நாரணியே ஜனனி 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 ஜனனி. அன்பு நண்பர்களே, என் தெய்வீக பயண யூடியூப் சேனல் மூலம் பல திருக்கோயில்களை நீங்கள் என்னுடன் தரிசித்து வருகிறீர்கள். இதற்கு மனமார்ந்த நன்றி. மேலும் கோவில்களை நேரில் சென்று பதிவு செய்து உங்களுடன் பகிர விருப்பமாக உள்ளேன். இதற்கு உங்கள் ஆதரவும் இறைவன் அருளும் தேவை.
எனது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுடன் ஷேர் செய்யவும். எனது பதிவுகள் குறித்து கமெண்ட் செய்யவும். தங்களது ஆதரவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு புதிய தரிசனத்துடன் தங்களை சந்திக்கின்றேன். Dear friends, you have been visiting many temples with me through my YouTube channel. Thank you very much for this. I would like to visit more temples in person and record them and share them with you. This requires your support and God's grace. If you like my posts, please like, share with others, and comment on my posts. Thank you very much for your support. I will meet you again with a new vision.